வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம வழக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதல்ல வழக்கம் போலவே கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் முதல்ல கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி அளவில் 2333 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த போன வார லெவல்லேருந்து குறைஞ்சி வந்தது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாரம் தராமல் ஒரு சைட்வேஸாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த 5 நாட்களும். ஸோ இதில் ஒரு பெரிய மாற்றங்கள்ன்றது இன்னும் வரலை. கீழையும் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணலை, மேலேயும் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி போகிற அளவுக்கு வேகம் எடுத்தும் போகலை. இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் வரக்கூடிய வாரங்களில் மாறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனுடைய செயல்பாடுகள் இந்த 2425 கட் பண்ணி மேலே போகிறதுக்கு தருதா, இல்லை 2255க்கு வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சில்வர்லேயும் நம்ம ஒன்றும் சிறப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. 32.10க்கு கீழே தான் வந்து கிட்டத்தட்ட 2-3 வாரங்களாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 28.40 நோக்கி ஒவ்வொரு படியாக வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு வேளை அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பும்போது மீண்டும் அந்த 32.10 அப்படிங்கிற லெவலுக்கு போகுதா, இல்லை 28.40 உடச்சி கீழே போகிறதுக்கு முயற்சி செய்யுதா அப்படிங்கிறத நம்ம அந்த இடங்களுக்கு வரும்போது தான் நம்ம பார்க்க முடியும். இந்த வாரம் முற்றிலும் வந்து ஒரு சைட்வேஸ் தான் கோல்டு கொடுத்தது போல் சில்வரும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பர்டிகுலராக கமாடிட்டிஸில் இந்த 2 கோல்டு அண்ட் சில்வர் இந்த வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டை தரலை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இப்போ தெரியுது. வரக்கூடிய வாரங்களில் அது மாற்றம் ஏற்பட்டு வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட 72 நோக்கி கீழே வந்தது. போன வாரம் சற்றே கொஞ்சம் உயர்ந்து ஒரு $76 வரைக்கும் போனாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டெப் பண்ணி கிட்டத்தட்ட $79 நெருங்கியிருக்காங்க. ஆனாலும் கூட அதை தாண்டி மேலே போய் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுக்க முடியல. ஒருவேளை அதை தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்து 82 தாண்டுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுவும் கிட்டத்தட்ட அந்த $82க்கும் $72க்கும் நடுவில் தான் சில வாரங்களாகவே காத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரத்திலேயாவது ஏதாவது ஒரு பக்கத்தை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தான்றதை பார்ப்போம். கமாடிட்டிஸ் பொதுவாகவே இந்த வாரம் ஒரு ஸ்லோ டவுன் ஆனதை நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுக்களை பார்க்கலாமா. நிஃப்டி இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு அப்படின்னா 23,360க்கு கீழே ஒரு 3 நாள், மேலே ஒரு 2 நாட்கள் க்ளோசிங் வந்து பார்க்குறோம். கிட்டத்தட்ட திங்கள், செவ்வாய், புதன் வந்து அதற்கு கீழே தான் மேலே போனாலும் கொண்டாந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வியாழன், வெள்ளி மட்டும் அதற்கு மேலே நிறுத்தி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 23,465 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மூமெண்ட்டை தான் நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்காக அப்மூவ் இந்த இடத்துலேருந்து கொடுக்க முடியாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு வேளை அடுத்த வாரம் ஒரு ஷைன் ஆகி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் மேலே அதனுடைய ரெசிஸ்டன்ஸுங்கிறது கொஞ்சம் தள்ளியே இருக்குது. 24,610 இருக்குது. ஸோ அப்படி ஒரு இடத்த அதை எட்டி பிடிக்கிறதுக்கு வேகமாக அடுத்து வரக்கூடிய வாரத்தில் செல்லுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23,360 23,110 முக்கியமான சப்போர்ட்டுகளாக இருக்கும். வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும். போன வாரத்தினுடைய வேகத்துக்கு இந்த வாரம் நிஃப்டியும் ஒரு ரெஸ்ட் எடுத்த மாதிரி நின்றுக்கிறத பார்க்க முடியுது. இருந்தாலும் கொஞ்சம் போன வாரத்தையும் தாண்டி புதிய உச்சத்தில் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அடுத்து செக்டார்களை பார்க்கலாம். செக்டார்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது நிஃப்டி பேங்க். இந்த வாரம் சரியாக 50,000ல் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 49,990 தான் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸு. இதுவும் கிட்டத்தட்ட அந்த 50,000 நெருக்கத்திலேயே வச்சு க்ளோசிங் போயிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் அப்படி அந்த 49,990 நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த லைனை வந்து நான் இன்னும் க்ரீனாகவே வச்சுருக்கேன்.
ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருந்துகிட்ருக்கு. அதை தாண்டி அடுத்த வாரம் ஸ்ட்ராங்காக போகக்கூடிய வாய்ப்பு எடுத்தால் அதனுடைய வேகமானது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 51,850ங்கிற அளவுக்கு மேலே போகும். இப்போ சொல்லப்போனால் 50,000 இருந்து கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு 1,850 புள்ளிகள் வரைக்கும் மேலே ஏறுவதற்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அப்படி தாண்டலை அப்படின்னா கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 48,580 தான். அதை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளாக மாறிடும். இதுலேயும் ஒரு சைட்வேஸாக இந்த வாரம் ஒரு அமைதி காத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்ட்டு. அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி. இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. 22,411 இந்த வாரம் க்ளோசிங். கொஞ்சம் தடுமாறி இருந்தாலும் 22,125 தாண்டிட்டாங்க. அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 22,860 தான். ஸோ அதை நோக்கி அதனுடைய பயணம் இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது 22,125 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக ஃபின் நிஃப்டியில் மாறி இருக்குது. தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி. 35,400ங்கிறது போன வாரமே நெருங்கி நிறந்தது. ஆனால் அந்த கேண்டிலை தாண்டி இந்த வாரம் நாங்கள் மூவ் பண்ண மாட்டோங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த வெள்ளிக்கிழமை இருந்த அந்த மூமெண்ட்டுக்குள்ளேயே தான் இந்த வாரம் க்ளோசிங் இருந்திருக்கு. ஸோ இப்படி க்ளோஸ் ஆகிறதுல சில நேரங்களில் நமக்கு ஒரு நெகட்டிவை கூட கொடுத்துடலாம். இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கணும் வரக்கூடிய வாரத்தினுடைய சந்தர்ப்பங்கள் எப்படி மாறுதுன்னு. எதற்கும் வெள்ளிக்கிழமையாக போன வாரம் க்ளோஸ் ஆன அந்த கேண்டிலினுடைய லோவை ஒரு சப்போர்ட் ஏரியாவாக வச்சுக்கிறது நல்லது. கிட்டத்தட்ட 34,256 தான் போன வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையினுடைய லோ. ஸோ அது கீழே ஒரு கேப்பும் இருக்கிறதுனால அதை தாண்டி கீழே வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி ஐடி 35,400 தாண்டுதா இல்லை கீழ் நோக்கி வருதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா. தடுமாற்றமாக ஏறி தன்னை 19,895 கொண்டு போய் நிறுத்திக்கிச்சு. 19,680க்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் மூவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த வாரம் ஒரு ஸ்லோ மூமெண்ட்டோடு தான் மேலே போயிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 20,470 இதற்கு இருக்குது. 19,680 இப்போ ஒரு சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இந்த வாரம் இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி மேலே போகுதா அப்படிங்கிறத நிஃப்டி பார்மாவில் வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன செய்யுதுங்கிறத வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி. 58,320 நோக்கி போன வாரம் நகர்ந்து செல்கிறத மறுபடியும் பார்த்தோம். ஆனாலும் கூட இந்த வாரம் அதை தொட்டு இருக்குது. திங்கட்கிழமை அன்னைக்கு 58,266 வரைக்கும் போயிருக்கு. ஒரு சின்ன கேப்பில் திரும்பி வந்துடுச்சு. மறுபடியும் கீழே 57,000 நெருங்கி இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 57,225 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் இருக்குது. ஸோ சப்போர்ட் ஏரியாவில் நிற்கிறதுனால இங்கேருந்து திரும்பி மீண்டும் ஒரு பயணத்தை 58,320 நோக்கி போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை 57,000 உடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எஃப்எம்சிஜியில் இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ. தன்னுடைய ஏற்றத்தில் சற்றும் தளராமல் மேலே போய்கிட்டு இருக்க ஒரு செக்டார்னால் அது நிஃப்டி ஆட்டோ தான். 25,722 நோக்கி அதனுடைய பயணம் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 26,040 அதையும் தாண்டிச்சுன்னா 27,270 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த வாரம் 25,275ங்கிற ரெசிஸ்டன்ஸை தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால 25,275 இந்த வாரத்தினுடைய சப்போர்ட்டாக மாறி இருக்குது. தொடர்ந்து மேல் ஏறக்கூடிய வாய்ப்புகளை நிஃப்டி ஆட்டோ வர வாரத்தில் தருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி. 1,120 இந்த வாரம் கடந்து 1,129 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம ரியாலிட்டியில் பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் 1,180 1,220 முக்கியமான லெவல்ஸாக மேலே இருக்கும். சப்போர்ட்டாக இப்போது 1,120 மாறி இருக்கிறதுனால அதற்கு கீழே 1,040 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ரியாலிட்டியில் இருக்கும். தொடர்ந்து ஏற்றம் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய செக்டார்களில் ரியாலிட்டியும் ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய வாரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார்
நிஃப்டி மெட்டல் போன வாரம் 9805 கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இந்த வாரமும் கிட்டத்தட்ட அது நெருங்கியே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு மேலே ஏறி போகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்க மாதிரி இல்லாமல் படர்ந்தே அது மேலே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் க்ளோசிங் 9912 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 9805 மறுபடியும் அந்த சப்போர்ட்டாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. மேலே ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10420 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போ இருந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்த வாரமாவது அதனுடைய மூமெண்ட் வேகமாக இருக்கா அப்படிங்கிறத நிஃப்டி மெட்டலில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இந்த வாரம் 12000க்கு மேலே க்ளோசிங் 12095 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 12650 தான். ஸோ அதை நோக்கி அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இதனுடைய பயணம் இருக்கான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போர்ட் 12000 11480 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரம் மூவ் ஆகி போன சில பர்டிகுலர் செக்டார்ஸோட இணைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். பொதுவாக இந்த வாரம் நிஃப்டி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கலனாலும் 23360க்கு மேலே 23465 புதிய உச்சத்துக்கு நெருங்கி தன்னை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் வர நாட்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் 24000 அப்படிங்கிறத எட்டி பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படலாம். வரக்கூடிய வாரம் அதற்கான வாய்ப்புகளை தருமா நிஃப்டிக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பங்குகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கும்போது அதில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தவறாமல் செய்துக்கிட்டே இருங்க. மார்க்கெட் எப்போவும் மேலே போகுங்கிறது நம்ம ஒரு கணிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்த தவற விடக்கூடாது. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எனக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.